வள்ளலார் சிறுவயதில் முருகபெருமானை கண்ணாடியில் கண்டார் என்று பேசுபவர்கள் உண்டு. அவர் எந்த முருகனை கண்டார் என்று தெரியுமா? வள்ளலார் கண்ணாடியில் கண்டது என்ன? வள்ளலார் கண்ணாடி முன் அமர்ந்து தன் உடம்பில் உள்ள உறுப்புகள் எவ்வாறு இயங்குகின்றன, அவற்றை இயக்குவது யார், அதற்கு அருளாற்றல் எங்கிருந்து வருகிறது என்பதை தன் உடம்பை ஸ்கேன் செய்து பார்க்கிறார். அதில் அவர் கண்ட காட்சியை விளக்குவதே ஊர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனிகா சலமும் என் கண்ணுற்றதே என்ற பாடலின் விளக்கமாகும். திருவருட்பா உரைநடை பகுதியில் சுப்பிரமணியம் என்ற தலைப்பில் தான் கண்ட காட்சியை படம் பிடித்து காட்டுவது போல் தெரிவிக்கின்றார். அதில் ஒரு சிறு விளக்கம். சுப்பிரமணியம் என்றால் என்ன? சுப்பிரமணியம் என்பது நமது புருவ மத்தியில் 6 பட்டையாய் உருச்சியில் உள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது. இந்த ஜோதி மணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இது அன்றி நமது மூலாதாரத்திற்கு மேல் 3 இடம் தாண்டி விசுத்தியாகிய இருதய ஸ்தானத்தில் இடதுபுறத்தில் 6 தலையை உடைய ஒரு நாடி இருக்கின்றது. இதை சுப்பிரமணியம் என்று சொல்லுவார்கள். இந்த தேகத்தில் உள்ள 6 அறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்பார்கள். ஆதாரங்களில் உள்ள 6 பிரகாசத்தையும் சண்முகம் என்பார்கள். இந்த மனித உடலில் உள்ள 6 ஆதாரங்களை தான் அண்டத்தில் 6 படை வீடாக கட்டி காட்டினார்கள். நமது பிண்டத்தில் உள்ள நாடி நரம்புகளை தான் முருகன் என்று பெயர் வைத்து அழைத்தார்கள். கண்ணாடியில் தன் உடம்பையும் உடம்பின் உள்ளே இயங்கும் தத்துவங்களையும் அவற்றின்